இன்றைக்கான ரிப்ளை என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கழுத்து சுற்றளவு மட்டும் 1 இன்ச் வந்து கம்மியாக வருது. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சிஸ்டர் உங்களுக்கான ரிப்ளை தான் இது. ஸோ இப்போ கழுத்து சுற்றளவு 1 இன்ச்சு கம்மியாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து இறக்கம் வந்து நீங்கள் வந்து தூக்கி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தூக்கி வச்சுருக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கழுத்து சுற்றளவு வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தோட அகலம், அதாவது வந்து வித்து வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் ஐ மீன் வந்து அதில் 3 இன்ச்சு கொடுத்துருக்கலாம், நீங்கள் 2.5 இன்ச்சு வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தச்ச ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இப்போ இஷ்யூவாக இருக்கும், மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காது. பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா, அளவு ப்ளவுஸில் என்ன அளவு என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை அப்படியே வச்சு நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக தான் வரும். நீங்கள் ஒன்ஸ் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்து அளவு வச்சு பாருங்கள், கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இந்த 2 மிஸ்டேக்கில் ஏதாவது தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி கமெண்ட்ஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளையும் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் பற்றி பேசலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை நான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.